ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்மளுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய பொது தமிழ் இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து முக்கியமான இலக்கணத்துக்கான கேள்விகள் தான் பார்க்க போறோம். ஓகேவா? 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்க போறோம். டோட்டலா ஒரு 70 கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? அதே போல 70 கேள்விகளுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அதுல ஜாயின் ஆக வில்லிங்கா இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கலாம். ஓகேவா? சோ இன்னுமே நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு எப்படி ஜாயின் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ ஏதாச்சும் டவுட்ஸ் ஃபர்தரா இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி, வேங்கை இது எவ்வகை மொழி? வேங்கை இது எவ்வகை மொழி? விடை பொதுமொழி. கேள்வி 2, ஒற்றளபெடையில் அளபெடுக்கும் எழுத்துக்கள் எத்தனை? ஒற்றளபெடையில் அளபெடுக்கும் எழுத்துக்கள் எத்தனை? விடை 11. கேள்வி 3, பெயர்ச்சொல் வினையடையாக மாறி வருவது எத்தகைய அளபெடை? பெயர்ச்சொல் வினையடையாக மாறி வருவது எத்தகைய அளபெடை? விடை ஆப்ஷன் சி, சொல்லிசை அளபெடை. கேள்வி 4 பாருங்க, பொறுத்துக. கை தொழுது வளர்வானம் தெல்லமுது முத்துக்கனி. ஓகேவா? சோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாம இலக்கண குறிப்பு ரிலேட்டடா நாம மேட்ச் பண்ணணும். வினைத்தொகை எதுக்கு வரும், பண்பு தொகை எதுக்கு வரும், உருவகம் எதுக்கு வரும், 3ஆம் வேற்றுமை தொகை எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, ஓகே, இப்போ நாம மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன இருக்கு? கை தொழுது அப்படின்னு இருக்கு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 3ஆம் வேற்றுமை தொகை. எதனால இது 3ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றாங்க? 3ஆம் வேற்றுமை தொகைக்கான உருபு அப்போ நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 வேற்றுமை தொகை இருக்கு. முதல் வேற்றுமையில இருந்து 8 வரைக்கும். சோ முதலாம் வேற்றுமையில இருந்து 8ஆம் வேற்றுமை தொகை வரைக்கும் இருக்கு. இதுல இந்த முதலுக்கும் உருபு கிடையாது, 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. ஓகேவா? அதே போல இந்த முதலாம் வேற்றுமையை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இந்த 8ஆம் வேற்றுமை தொகை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. சோ இந்த முதலான எழுவாய் வேற்றுமை தொகைக்கும் இந்த 8ஆவதா இருக்கக்கூடிய விழி வேற்றுமைக்கும் எந்த உருபும் கிடையாது. ஓகேவா? அப்போ இடையில என்ன இருக்கு? 2ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. சோ இதுக்கு தான் பாத்தீங்கன்னா உருபு அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? வேற்றுமை உருபுகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா ஐ இருக்கு, அடுத்தது ஆல், அடுத்தது பாத்தீங்கன்னா கு, அடுத்தது இன். சோ அப்படியே எழுதுறேன். அடுத்து இன், அது, கண். ஓகேவா? இதுதான் அந்த இடையில இருக்கக்கூடிய 2ல இருந்து 7 வரைக்கும். அப்போ 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் இந்த 6 வேற்றுமை உருபுகளுக்கு தான், இந்த 6 வேற்றுமை தொகைக்கு தான் உருபு இருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. அப்போ 2ஆம் வேற்றுமை தொகைக்கான உருபு என்ன அப்படின்னா ஐ. அடுத்து 3ஆம் வேற்றுமை தொகைக்கான உருபு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல். 4ஆம் வேற்றுமை தொகைக்கான உருபு கு. அடுத்து 5ஆம் வேற்றுமை உருபுக்கான 5ஆம் வேற்றுமை தொகைக்கான உருபு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ, ஆல், கு, இன். ஓகேவா? இன் அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமை தொகைக்கு. அடுத்து 6ஆம் வேற்றுமை தொகைனா அது. அடுத்து 7ஆம் வேற்றுமை தொகைக்கான உருபு எது அப்படின்னு கேட்டா கண். ஓகேவா? ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னாலும் இப்ப சொன்ன மாதிரி வச்சு எழுதி பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். சரி, ஓகே. இப்ப 3ஆம் வேற்றுமை தொகைக்கான உருபு என்னன்னு பார்த்தோம். இங்க பார்த்திருக்கோம் பாருங்க, ஆல் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அப்போ அந்த ஆல் அப்படிங்கிற வேற்றுமை உருபு வந்துச்சு அப்படின்னாதான் அது 3ஆம் வேற்றுமை தொகையா இருக்க போகுது. அப்ப பாருங்க, கை தொழுதுக்கு நம்ம 3ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்கோமா? அப்ப எப்படி வரும்? கையால் தொழுது. அப்ப ஆல் அப்படிங்கிற வேற்றுமை உருபு வருதா? சோ கையால் தொழுது அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து வளர்வானம். வளர்வானம் அப்படிங்கிறது எதுக்கான இலக்கண குறிப்பு அப்படின்னா வினைத்தொகை. ஏன் இதை வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம்? வினைத்தொகை அப்படின்னா முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியதா இருக்கணும். ஓகேவா? சோ அப்ப பாருங்க, முக்காலம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பாஸ்ட். நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம்ல நிகழ்காலம், பிரசன்ட் டென்ஸ். அதே போல பாத்தீங்கன்னா வருங்காலம், ஃபியூச்சர். அதே போல பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட், முந்தைய காலம். சோ இது முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியதா இருக்கணும். ஓகேவா? அப்போ வளர்ந்த வானம், வளரும் வானம், வளர்கின்ற வானம் அப்படின்னு சொல்லி முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியதா இருக்கு. அதனால இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? வினைத்தொகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்ன இருக்கு? தெல் அமுது அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த தெல் அமுது அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு என்ன
அப்படின்னா பண்பு தொகை. பண்பு தொகைனா என்ன? மை அப்படிங்கிற விகுதி பெற்று வரணும். அப்போ தென்மை கூட்டல் அமுது அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ அந்த மை அப்படிங்கிற பெற்று வரணும். ஓகேவா? அந்த மை அப்படிங்கிற உருவு பெற்று வரணும். அடுத்து முத்திக்கனி, இது வந்து பாத்தீங்கன்னா உருவகம். ஓகேவா? முத்த கனி கூட உருவகப்படுத்திருக்காங்க. ஸோ இது உருவகம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4 1 2 3. கேள்வி 5, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் டி 6. இதுவே தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இது கூட ஒரு 3 நம்ம கூட்டிக்க வேண்டியதான், 9. ஓகேவா? தொகாநிலை தொடர் எத்தனை வகை அப்படின்னா 9. அடுத்து கேள்வி 6 பாருங்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், இது எத்தகைய வலுவமைதி? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், இது எத்தகைய வலுவமைதி? விடை ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கால வலுவமைதி. எதனால அப்படி சொல்றாங்க? நாளை அப்படிங்கிறது காலம் இல்லையா? சோ காலத்தை உணர்த்தக்கூடியதா இருக்கு. நாளை வருகிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது கால வலுவமைதி. அடுத்த கேள்வி 7, பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்ததும் பொருட்டு வினவுவது. பிறருக்கு ஒரு பொருளை கொடுக்க பொருட்டு வினவுவது. ஓகேவா? விடை வந்து பார்த்தீங்கன்னா கொடைவினா. அதாவது என்ன அப்படின்னா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்துதவும் பொருட்டு வினவுவது. ஒருத்தர் கொடுக்கறதுக்காக நம்ம வினா எழுப்புறோம் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா கொடைவினா. கொடுக்கறதுக்காக வினவுவது அப்படின்னா கொடைவினா. அடுத்து கேள்வி 8, உனக்கு கடிதம் எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும் என விடை கூறுவது. உனக்கு கடிதம் எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும் என விடை கூறுவது. விடை இனமொழி விடை. ஓகேவா? கடிதம் எழுத தெரியுமான்னு தான் கேட்டாங்க. ஆனா அதுக்கு ரிலேட்டடா இனமா இருக்கக்கூடிய கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? சோ அதுக்கான இதுவா இல்லைனாலும் அதுக்கு இனமா இருக்கக்கூடியதை சொல்றதுனால இது இனமொழி விடை. அடுத்த கேள்வி 9, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும், இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருட்கோள். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும், இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருட்கோள். விடை ஆற்று நீர் பொருள்கோள். அடுத்த கேள்வி 10, இன்மையின் இன்னாத தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது, இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியாது. இன்மையின் இன்னா தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது, இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி இது. விடை சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அப்ப சொற்பொருள் பின்வரும் நிலையணினா என்ன? அதுலயே நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. அந்த வந்த சொல்லிலேயே அதே பொருள்ல வந்துச்சு அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேவா? இன்மை இன்மை இன்னா இன்னா இன்மை இது எல்லாத்துக்குமே ஒரே சொல் திரும்ப திரும்ப வருது, அதே பொருள்ல வருது. ஓகேவா? வந்த சொல்லே வந்த பொருள்ல வருது. அதுதான் சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து பொறுத்துக கேள்வி 11, குறிஞ்சி மருதம் நெய்தல் முல்லை. ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ மேட்ச் பண்ணலாம் பாருங்க. குறிஞ்சி அப்படின்னா சிறுகுடி, மருதம் மருதம் அப்படின்னா பேரூர் மூதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெய்தல் அப்படின்னா பட்டினம் பாக்கம். அடுத்து முல்லை அப்படின்னா பாடி சேரி. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கேள்வி 12, புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? விடை 12 வகைப்படும். கேள்வி 13, பொறுத்துக. கரந்தை திணை, உளினை திணை, நொச்சி திணை, கைக்கிளை. ஓகேவா? ஸோ அதுக்கான இப்போ உளினை திணைனா என்ன சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம மேட்ச் பண்ணணும். மாற்றரசரின் கோட்டையை சுற்றி வளைத்தல், கோட்டையிலிருந்து போரிடுதல், ஒரு தலை காமம், ஆணிரை மீட்டல், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த திணைக்கு எது மேட்ச் ஆகும்? ஓகே, இப்போ மேட்ச் பண்ணலாம். கரந்த திணை அப்படின்னா ஆணிரை மீட்டல். ஓகேவா? ஆணிரைனா என்ன? மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கவர்ந்துட்டு போன ஆணிரையை மீட்கிறது தான் கரந்தை. ஓகேவா? வெச்சி. ஓகேவா? வெச்சில வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆணிரையை வந்துட்டு கவர்ந்துட்டு போயிடுவாங்க. அந்த கரந்தையில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கவர்ந்துகிட்ட போனதை போய் திரும்ப வாங்கிட்டு வர்றது தான் கரந்தை திணை. அடுத்து உளினை திணை சொல்லியிருக்காங்க. உளினை திணை அப்படின்னா மாற்றரசனின் கோட்டையை சுற்றி வளைத்தல். ஓகேவா? மற்ற அரசன் அதாவது எதிர் அரசனோட கோட்டையை போய் சுற்றி வளைச்சறது.
அடுத்து நொச்சித்திணை சொல்லியிருக்காங்க. நொச்சித்திணை அப்படின்னா கோட்டையுள்ளில் இருந்து போரிடுதல், கோட்டைக்குள்ளேயே இருந்துகிட்டு போரிடுறது, தற்காப்பா இருந்துகிட்டு. ஓகேவா. அடுத்து கைக்கிளை அப்படின்னா ஒருதலை காமம். ஓகேவா. சோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4123. அடுத்து பொறுத்துக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 8th தமிழ் புக்ல இருக்கும். செப்பலோசை, அகவலோசை, வஞ்சிப்பா, கலிப்பா. இது எதுக்கான ஓசை அப்படின்னு பார்க்கணும். ஆசிரியப்பா, தூங்கலோசை, துள்ளலோசை, வெண்பா. சோ இப்போ நம்ம மேட்ச் பண்ணிடலாமா. இப்போ செப்பலோசை எதுக்கான ஓசை? வெண்பாவுக்கு. வெண்பா அப்படின்னா செப்பலோசை. அகவலோசை இது வந்து எதுக்கு வரும்? ஆசிரியப்பா. ஆசிரியப்பான அகவலோசை. அடுத்து வஞ்சிப்பா கொடுத்துருக்காங்க. வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கலோசை. அடுத்து கலிப்பா அப்படின்னா துழலோசை. அப்படி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ரெண்டு வந்து ஓசையும் ரெண்டு வந்து அதற்கான பாவகையும் கொடுத்துருக்காங்க. அப்போ செப்பலோசை அப்படிங்கிறது வெண்பாவுக்குரியது, ஆசிரியப்பாவுக்கு அகவலோசை, வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கல் ஓசை, கலிப்பா அப்படின்னா துள்ளலோசை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4123. கேள்வி 15. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பா அல்லது அமைந்த பாவகை அப்படின்னு கேட்டா இதுக்கான ஆன்சர் விடை அகவற்பா. கேள்வி 16. பொறுத்துக. கோடை, கொண்டல், வாடை, தென்றல். சோ இது எந்தெந்த திசையில வீசும் போது எந்த பெயரால் அழைக்கப்படுது? சோ அப்ப பாத்திரலாமா. கோடை அப்படிங்கிறது மேற்கு. அடுத்து கொண்டல், கொண்டல் அப்படின்னா கிழக்கு. அடுத்து வாடை, வாடை அப்படின்னா வடக்கு. சோ வாலே வரும். அடுத்து தென்றல் அப்படின்னா தெற்கு. இந்த தெற்குக்கும் வடக்குக்கும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். வடக்கு அப்படின்னா வாடை, வடக்கு பக்கமா வாடையா இருக்கும். ஓகேவா. தெற்கு பக்கமா காத்தா அடிக்கும். சோ தென்றல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோடை அப்படின்னா மேற்கு, மேற்கு ஃபுல்லா கோடை காலமா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தெற்குல வந்து தெற்குக்கு நம்ம சொல்லியாச்சா. கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா கொண்டல். ஓகேவா. கிழக்குல பாத்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கோடை அப்படின்னா மேற்கு, கிழக்குல ஒரே கொண்டாட்டமா இருக்கும் கொண்டல். அடுத்து வடக்குல வந்து பாத்தீங்கன்னா வாடையா இருக்கும். சோ வாடை. அடுத்து தெற்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரே காத்தா இருக்கும். சோ தென்றல். ஓகேவா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1342. அடுத்து பொருள் அறிந்து பொறுத்துக. சோ கலைச்சொல் கேட்டிருக்காங்க. கலைச்சொல் அல்லது தமிழ் சொல் அல்லது நிகரான ஆங்கில சொல் காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ வந்து பாத்திரலாம். டெர்மினாலஜி, ஆஸ்தட்டிக்ஸ், பேட்டர்ன், டெரிட்டரி, நிலப்பகுதி, காப்புரிமை, முருகியல், கலைச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு வந்து இப்போ நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ மேட்ச் பண்ணிடலாமா. பாருங்க. டெர்மினாலஜி, டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். ஆஸ்தட்டிக்ஸ், ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா முருகியல். பேட்டர்ன், பேட்டர்ன் அப்படின்னா காப்புரிமை. நாம வந்து சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட போனுக்கு வந்து என்ன பண்ணிருப்போம், பேட்டர்ன் போட்டிருப்போம். சோ காப்புரிமை, அதுதான் பேட்டர்ன் அப்படின்னா. டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. சோ டெர்மினாலஜி கலைச்சொல், ஆஸ்தட்டிக்ஸ் முருகியல், பேட்டர்ன் காப்புரிமை, டெரிட்டரி நிலப்பகுதி. அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4321. அடுத்து கேள்வி 18. மிசை என்பதன் எதிர்ச்சொல். ஈஸியா இருந்தாலும் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகேவா. விடை ஆப்ஷன் பி, செகண்ட் ஆப்ஷன் கீழே. ஓகேவா. அப்போ மிசை என்பதற்கான சரியான பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம டக்குன்னு வந்து சூஸ் பண்ணிடலாம். மிசை அப்படின்னா அதற்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா மேலே, சரியான பொருள். அப்ப இதற்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கீழே. ஓகேவா. அடுத்து கேள்வி 19. மல்லல் மூதூர் மல்லல் என்பதன் பொருள். அதாவது மல்லல் மூதூர் அப்படிங்கிற இந்த வரியில மல்லல் என்பதன் பொருள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. விடை வளம். அடுத்து கேள்வி 20. மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஆ இருக்கு இல்லையா, இலக்கணம். ஸோ அந்த இலக்கணம் ரிலேட்டடாக எத்தனை டாபிக்ஸ் இருக்கோ, டோட்டலி வந்து 21 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த 21 டாபிக்ஸுமே வந்து மிங்கிளா இதை கொஸ்டினா பைக்யூஸாக பார்க்குறோம். ஓகேவா. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆற்றல். மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் என்ன அப்படின்னா ஆற்றல். ஸோ அதோட திறமையை பற்றி சொல்லப்படுது. அடுத்து பொறுத்துக. தாழ் பூந்துரை, தன்மணல், நாற்றிசையும் தேனிசை. இதுக்கான இலக்கண குறிப்பு பண்பு தொகை, முற்றுமை, உவமை தொகை, வினை தொகை கொடுத்திருக்காங்க.
சரி, ஓகே. இப்போ மேட்ச் பண்ணிடலாம். தாழ் பூந்துரை அப்படிங்கிறது வினைத்தொகை. இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து சொல்லி பார்க்காத வினைத்தொகை அப்படிங்கிறது தெரியாத போயிடும். தாழ் பூந்துரை அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்ஷன், ஓகேவா? எக்ஸ்பெக்ஷனான ஒரு கொஸ்டின், ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாழ் பூந்துரை அப்படிங்கிறது வினைத்தொகைக்கு. அடுத்து தன்மணல். தன்மணல் அப்படின்னா பண்பு தொகை, தன்மை மணல் அப்படின்னு சொல்லி வரும், ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாற்றிசையும். நாற்றிசையும் அப்படின்னா முற்றுமை. எதனால முற்றுமை வருது? இறுதியில ஒரு உம்மால முடிஞ்சிருந்ததுன்னா அது முற்றுமை, அதுவே 2 உம்மால முடிஞ்சிருந்ததுன்னா அது எண்ணுமை அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்து தேனிசை, ஓமை தொகை, தேன் போன்ற இசை. சோ ஓமை தொகை. அப்போ இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து கேள்வி 22. ஐம்பெருங்குழு இச்சொல் உணர்த்தும் இலக்கணம். விடை தொகைச்சொல். கேள்வி 23. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? ஸோ இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு செய்தியை தான் சொல்றாங்க, செய்தி தொடர். நம்ம கிட்ட ஒரு ஜென்ரலா ஒரு நியூஸ் மாதிரி சொல்றாங்க. ஸோ இது செய்தி தொடர், ஓகேவா? இதுவே கட்டளை தொடர் அப்படின்னா கட்டளையிடுற மாதிரி இருக்கணும். உணர்ச்சி தொடர் அப்படின்னா ஐயகோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஆச்சரியத்தோட வந்துச்சுன்னா அது உணர்ச்சி தொடர். வினா தொடர்னா நம்ம பார்க்கவே தேவையில்லை, லாஸ்ட்ல கொஸ்டின் மார்க் இருக்கும். அதே போல உணர்ச்சி தொடருக்கு மேக்சிமம் இந்த எக்ஸ்கிளாமேட்டரி மார்க் இருக்கும், ஓகேவா? அடுத்து கேள்வி 24. ஐந்தறிவு உடைய உயிரிகள். ஐந்தறிவுடைய உயிரிகள் இந்த ஆப்ஷன்ல எது? விடை பறவை, விலங்கு. கேள்வி 25. கீழ்காணும் தொடர்களில் சந்தி பிழையற்ற தொடரை காண்க. வங்கி கடன், திட்டக்குழு, மருந்து கடை, சிறப்பு பரிசு. விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், வங்கி கடன். ஏன்? சந்தி பிழை அப்படின்னா கரெக்டா அந்த ஒற்று வந்துட்டு வரணும். இப்ப திட்டக்குழு அப்படின்னா இந்த இடத்துல இக்கு வரணும், திட்டக்குழு. மருந்து கடை, சோ இங்க கா வந்திருக்கு, இதுக்கான ஒற்று என்ன வரணும்? இக்கு அப்படிங்கிறது வரணும். அடுத்து சிறப்பு பரிசு, இங்க பா வந்திருக்கு, அப்ப இதுக்கான ஒற்றும் இந்த இடத்துல இப்ப அப்படிங்கிறது வரணும். சோ இதெல்லாம் வரல, அப்ப கரெக்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கேள்வி 26. வேற்றுமை உருபுகள் அனைத்தும் எத்தகைய சொற்கள்? வேற்றுமை உருபுகள் அனைத்தும் எத்தகைய சொற்கள்? விடை வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொற்கள். மற்றும், ஐ இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, சோ இது எல்லாமே இடைச்சொற்கள். அடுத்து கேள்வி 27. இத்து, இட்டு, இரு, இன்னு இவை எந்த காலத்தை காட்டும் இடைநிலைகள்? விடை இறந்த காலம். அடுத்து கேள்வி 28. வட்டு கூட்டல் ஆடினான், வட்டாடினான் இது எத்தகைய புணர்ச்சி? விடை குற்றியல் உகர புணர்ச்சி. அடுத்து கேள்வி 29. பொருந்தா சொல்லை கண்டறிக. வகுப்பு, இரும்பு, வடு, எஃகு. விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வடு. அடுத்து கேள்வி 30. சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? வருக்கை, பலாப்பழம், புல், சோம்பல், அல்லல், துன்பம், மளவு, பறவை. நம்ம கிட்ட பொருந்தி உள்ளதுதான் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், வருக்கை, பலாப்பழம். அடுத்து கேள்வி 31. மன்னன் வந்தான் இது எவ்வகை தொடர்? விடை எழுவாய் தொடர். அடுத்து கேள்வி 32. லிங்குஸ்டிக்ஸ் இச்சொல்லுக்குரிய தமிழ் சொல். லிங்குஸ்டிக்ஸ் இச்சொல்லுக்குரிய தமிழ் சொல். விடை மொழியியலாளர். அடுத்த கேள்வி 33. புரிசை என்பதன் பொருள். புரிசை என்பதன் பொருள். விடை மதில். கேள்வி 34. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர். விடை கால்டுவெல். கேள்வி 35. அகர இகர ஈற்று வினையெச்சங்கள் புணர்கையில் வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினையெச்சங்கள் புணர்கையில் வல்லினம் மிகும்.
சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். சரி, அடுத்த கேள்வி 36. தமிழ் பாட்டு இச்சொல் சரியா பிழையா? விடை வந்து பாத்தீங்கன்னா பிழை. ஓகேவா? தமிழ் அப்படிங்கறது மொழி, பாட்டு அப்படிங்கறது இசையில வர்றது. சோ பிழை. அடுத்த கேள்வி 37. பேரெச்சத்தில் வல்லினம் டேஸ்? விடை மிகாது. கேள்வி 38. அரசு ஆணை பிறப்பித்தது இத்தொடர் சரியா தவறா? அரசு ஆணை பிறப்பித்தது இத்தொடர் சரியா தவறா? விடை வந்து பாத்தீங்கன்னா பிழையானது. ஓகேவா? அரசு ஆணை பிறப்பித்தன அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்த கேள்வி 39. எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதற்குரிய தமிழ் சொல்? விடை மின்னணு கருவிகள். கேள்வி 40. பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? விடை 6. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம். ஓகேவா? பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஓகேவா? சோ 6 வரணும். அடுத்து கேள்வி 41. புலை, பனை இச்சொற்களுக்குரிய பொருள் வரிசையில் எது சரி? புனை, பனை இச்சொற்களுக்குரிய பொருள் வரிசையில் எது சரி? சோ என்ன அப்படின்னா இதுக்கான சொற்பொருள் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. புலை அப்படின்னா சாளரம், பனை அப்படின்னா முரசு. சோ இதுதான் வந்து கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ. கேள்வி 42. பல்கூட்டல் பசை விகார புணர்ச்சியில் இது எவ்வகைத்து? அதாவது விகார புணர்ச்சி வந்து நம்மளுக்கு 3 இருக்கு. தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லி 3 வகை இருக்கு. அப்போ இந்த பல்கூட்டல் பசை அப்படிங்கிறது எந்த வகை விகாரத்துல வரும்? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திரிதல். ஏன்? பல்கூட்டல் பசை அப்படிங்கறத நம்ம சேர்த்து எழுதும் போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? பற்பசை அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப தோன்றல் அப்படின்னா என்ன கிடைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து வந்து தோன்றி வந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தோன்றல். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு இருக்குன்னா அது செந்தமிழ் அப்படின்னு சொல்லி எழுதுறோம் இல்லையா? சோ அது கூட வராது. தோன்றல் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வந்துட்டு வருது. இப்போ ஒரு ஒற்று சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் தோன்றல். திரிதல் அப்படின்னா இதுதான் திரிதல். இப்போ இங்க இல் அப்படிங்கிறது இருக்கு. இதான சேர்த்து எழுதும் போது நம்மளுக்கு என்ன வருது? வேற எழுத்து சேர்ந்து பற்பசை அப்படின்னு வருது. சோ அதனால அது திரிதல். கெடுதல் அப்படின்னா எதை எடுத்துக்கலாம்னா ஒரு எழுத்து கெட்டு வருதல், அதுதான் கெடுதல். இப்போ மரம் கூட்டல் வேர் அப்படின்னு இருக்குன்னா அது சேர்த்து எழுதும் போது மரவேர் அப்படின்னு சொல்லி வரும். சோ அந்த இடத்துல இம் அப்படிங்கிறது என்ன ஆயிருச்சு? கெட்டுருச்சு. சோ அது கெடுதல். இதுதான் தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒற்று சேர்ந்து இடையில வர்றதுதான் தோன்றல். ஓகேவா? திரிதல் அப்படின்னா திரியிறது, இருக்கிற எழுத்துக்கு பதிலா வேற ஒரு எழுத்து வந்துறது. கெடுதல் அப்படின்னா இருக்கிற எழுத்து கெட்டுறது. சோ அதுதான் கெடுதல். அடுத்து கேள்வி 43. கீழ்வரும் தொடர்களில் எது சரியானது? நேற்று தென்றல் காற்று அடித்தது, கொடியில் உள்ள மலரை கொய்துவா, அணில் பழம் தின்றது, அடுத்து தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார். இது எது கரெக்ட் அப்படின்னா கொடியில் உள்ள மலரை கொய்துவா. மலர் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? கொய்தல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? நேற்று தென்றல் காற்று அடித்தது அப்படிங்கிறது தவறானது. ஓகேவா? நேற்று தென்றல் காற்று அடித்தன அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்து அணில் பழம் தின்றன அப்படின்னு வரணும். தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார் இல்ல, தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தான். நிறைய பேர் இருந்தாதான் அந்த இடத்துல பன்மையை யூஸ் பண்ணும். அப்போ ஒருத்தர் தான் சொல்றாங்க. அப்போ நார் எடுத்தான். அப்போ இதுல சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான். அடுத்து கேள்வி 44. தமிழின் பொருள் இலக்கணம் எதை பற்றி கூறுகிறது? விடை வந்து பாத்தீங்கன்னா தமிழர் வாழ்வை பற்றி கூறுகிறது. அடுத்த கேள்வி 45. மணிக்கூட்டல் மாலை, மணி மாலை இதில் நிலைமொழி ஈறு எவ்வகைத்து? விடை வந்து பாத்தீங்கன்னா உயிர் ஈறு. அடுத்த கேள்வி 46. சிறுவர்கள் டேஸ் தின்றனர், கோடிட்ட இடத்திற்குரிய பொருத்தமான சொல். இது வந்து மொழித்திறன் பயிற்சி கொஸ்டின். இதை வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. இது புக்ல இருக்க புக் பேக் கொஸ்டின். இது வந்து பொறி. ஓகேவா? அடுத்த கேள்வி 47. பின்னாக்கு இச்சொல்லை எவ்வாறு பிரிக்கலாம்?
விடை வந்து பாத்தீங்கன்னா பில் கூட்டல் நாக்கு, ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். அடுத்த கேள்வி 48. டைபாய்டு இச்சொல்லுக்குரிய தமிழ் சொல். விடை வந்து பாத்தீங்கன்னா குடக்காய்ச்சல். டைபாய்டு எந்த பாக்டீரியாவால ஏற்படுது? சோ நம்ம டிஎன்பிசி தானே, எக்ஸ்ட்ரா ஒரு क्वेश्चन வந்து தெரிஞ்சுக்கோ. சால்மோனெல்லா டைபி அந்த பாக்டீரியாவால ஏற்படுது. அடுத்த கேள்வி 49. இலக்கண முறையில் பால் எத்தனை வகைப்படும்? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் 5. ஓகேவா? அடுத்த கேள்வி 50. பாஸ்போர்ட் இச்சொல்லுக்குரிய தமிழ் சொல். விடை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கடவுச்சீட்டு. கேள்வி 51. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? விடை வந்து பாத்தீங்கன்னா 6. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், தொழில் பெயர், பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி 6 பெயர் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேள்வி 52. கீழ் வருவனவற்றுள் குணப்பெயர் எது? விடை நாற்றைசை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கேள்வி 53. செம்மை கூட்டல் வேல் சேர்த்தெழுதியதில் எது சரி? இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல எது சரி? விடை வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் செவ்வேல். கேள்வி 54. வானால் பிரித்தெழுதியதில் எது சரி? வானால் பிரித்தெழுதியதில் எது சரி? விடை வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வால் கூட்டல் நாள். கேள்வி 55. கீழ் வருவனவற்றுள் மேகம் என்னும் பொருள் தரும் சொல். கீழ் வருவனவற்றுள் மேகம் என்னும் பொருள் தரும் சொல். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விசும்பு. விசும்புனா வானம் அப்படின்னு படிச்சிருப்போம். சோ மேகம் அப்படின்னாலும் அதுக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா விசும்பு. அடுத்த கேள்வி 56. பருமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். விடை வந்து பாத்தீங்கன்னா நுண்மை. அதாவது பருமை அப்படின்னா பெருகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நுண்மை அப்படின்னா குறுகிய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்த கேள்வி 57. ஏ என்னும் வினா எழுத்தின் பின் வழி மிகாது. ஏ என்னும் வினா எழுத்தின் பின் வழி மிகாது, அதாவது வல்லினம் மிகாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா? விடை வந்து பாத்தீங்கன்னா தவறுதான். அடுத்த கேள்வி 58. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொழிலாளர்கள் அல்ல, சரியா தவறா? விடை வந்து பாத்தீங்கன்னா தவறு, அல்லல் அப்படின்னு வரணும். கேள்வி 59. ஆசீர்வாதம், ஐதீகம் இச்சொற்களுக்குரிய தமிழ் சொல் வரிசையில் எது சரியானது? சோ இதுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதுக்கான ஒவ்வொன்றுக்கும் ஆசீர்வாதம்னா அதுக்கான பொருள் என்ன, ஐதீகம்னா அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம எழுதணும். விடை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்துறது. அடுத்த ஐதீகம் அப்படிங்கிறது உலக மரபு. கேள்வி 60. உம்மை தொகையில் வலி மிகுமா மிகாதா? விடை வந்து பாத்தீங்கன்னா மிகாது. கேள்வி 61. மேஸ்திரி இதற்குரிய தமிழ் சொல் எது? மேஸ்திரி இதற்குரிய தமிழ் சொல் எது? விடை வந்து பாத்தீங்கன்னா தலைமை தொழிலாளி. மேஸ்திரி அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய இதுக்கு இன்சார்ஜா இருப்பாங்க. சோ தலைமை தொழிலாளி, அவங்களும் வேலை செய்யறதுல தலைமை தொழிலாளியா இருக்காங்க. அடுத்த கேள்வி 62. பூஜை, வியாபாரம், சப்தம், வியாதி இச்சொற்களுக்குரிய தமிழ் சொல் தொகுப்பில் எது சரியானது? சோ தமிழ் சொல் கண்டுபிடிச்சு இதுல எது சரியா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். விடை வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். அதாவது பூஜை அப்படின்னா வழிபாடு, வியாபாரம் அப்படின்னா வணிகம், சப்தம் அப்படின்னா ஒளி, ஒளியை சொல்றாங்க, வியாதி அப்படின்னா நோய். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் பூஜை வழிபாடு, வியாபாரம் வணிகம், சப்தம் ஒளி, வியாதி அப்படின்னா நோய். கேள்வி 63. கீழ்வருவனவற்றுள் சரியான தொடர் எது? ஒழுங்குமுறைப்படுத்தி எழுதுக. இது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, தெருவிளக்கு அமைத்து தர கோருகிறோம், தெருவிளக்கு அமைத்து தர கோருகிறோம், தெருவிளக்கு அமைத்து தர கோருகிறோம், தெருவிளக்கு அமைத்து தர கோருகிறோம். எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு. இதுல என்ன நம்ம சரியானதா கண்டுபிடிக்கணும்? அது கிடையாது. எல்லாமே ஒழுங்கு முறையா எந்தெந்த இடத்துல எது வரணுமோ அது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா
தெரு விளக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூ யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு இதுலயும் ரூ அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் தான். இப்ப தெருவிளக்கு அப்படிங்கிறது இந்த செகண்ட்லி தேர்ட்லி கரெக்டா இருக்கு. அடுத்து அமைத்து தர இதை கூட விடுங்கள. இப்ப கோருகிறோம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூ தான் வரணும். ஓகேவா? சோ அப்போ இதுக்கு கரெக்டா இருக்கிறது அப்படின்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான். அதே போல அமைத்து தர கோருகிறோம் இக்கு அப்படிங்கிறது கட்டாயம் வரணும். இந்த இடத்துல இத்து அப்படிங்கிறது கட்டாயம் வரணும். சோ அப்போ இது எல்லாமே கரெக்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? பிழையற்ற தொடரா இருக்கு. அடுத்து கேள்வி 64. கீழ்வருவனவற்றுள் வினையெச்சத்தை கண்டறிக. விடை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்ணை மூடிட்டு போட வேண்டியதான். இப்போ பேரெச்சம் அப்படின்னா ஆ அப்படிங்கறது இறுதியில முடியணும். ஓகேவா? இதுவே வினையெச்சம் அப்படின்னா ஈ ஊ அப்படிங்கறத வரணும். இப்போ கண்ட காட்சி அப்படின்னா அது பேரெச்சம். நம்மளுக்கிட்ட கேட்டிருக்கிறது வினையெச்சம். இப்போ கண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வினையெச்சம். அடுத்து கேள்வி 65. பொருந்தா சொல்லை கண்டறிக. வாழ்ந்த, போரிட்ட, படித்த, நீந்தி. சோ இதுக்கு மேட்சே ஆகாது அப்படின்னா அந்த நீந்தி லாஸ்ட் ஆப்ஷன். கேள்வி 66. ஆடு இவ்வேர் சொல்லுக்குரிய தொழிற்பெயர். சோ வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. இது நம்மளுக்கான ஒரு தனி டாபிக். ஓகேவா? இப்போ ஆடு இந்த வேர்ச்சொல் இது வந்து வேர்ச்சொல் தான். இந்த வேர்ச்சொல்லுக்கு தொழிற்பெயர் வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுக்கான தொழிற்பெயர்னா ஒரு தொழிலை செய்யற மாதிரி இருக்கணும். இப்ப பாருங்க ஆட்டு இது கிடையாது, ஆடி இதுவும் கிடையாது, ஆட்டம் இதுதான் ஒரு தொழில். ஓகேவா? சோ அப்ப தொழிற்பெயர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருக்கு. உங்களுக்கான ஒரு கொஸ்டின் சென்றனர் ஈஸி தான். சென்றனர் அப்படிங்கிற சொல்ல எது வேர்ச்சொல்? சென்றனர் என்பதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்த கேள்வி 67. கற்றான் இதற்குரிய வேர்ச்சொல். சோ இத பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா. வேர்ச்சொல் அப்படின்னா எது வந்து மூலமா இருந்திருக்கோ அதுதான் வேர்ச்சொல். கல் அப்படிங்கறதா இதுக்கான வேர்ச்சொல். அடுத்த கேள்வி 68. வலுவு இல்லாத சொல் எது? வலுவு இல்லாத சொல் எது? விடை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் வற்றல். கேள்வி 69. மரபு பிழையற்ற தொடரை கண்டறிக. மரபு பிழையற்ற தொடரை கண்டறிக. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க பாருங்க வண்டு முரளும், அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க சேவல் கத்தும், அடுத்து புலி சீரும், கோட்டான் கீச்சிடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வண்டு முரளும் அப்படிங்கிறது சரிதான். சேவல் கூவும் அப்படின்னு வரணும். சோ மரபு பிழையா இருக்கு. புலி வந்து உருமும், கோட்டான் குளரும். ஓகேவா? சோ இது தவறு. அப்போ கரெக்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். லாஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல் தவறானது எது? புலமை அப்படின்னா மடமை, ஆடுவு அப்படின்னா மகடுவு, மிசை அப்படின்னா பள்ளம், அடுத்து மடி மகிழ்ச்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சாரி எதிர்ச்சொல்ல கொடுத்திருக்காங்க, பொருள் கிடையாது எதிர்ச்சொல். இந்த எதிர்ச்சொல்ல எது தவறானதா இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புலமை அப்படின்னா புலமையா இருக்கிறது, மடமை அப்படின்னா எதுவுமே தெரியாத இருக்கிறது. சோ இது கரெக்டா தான் இருக்கு எதிர்ச்சொல்ல. ஆடுவு மகடவு அப்படிங்கிறது கரெக்டா தான் இருக்கு. மிசை அப்படின்னாலும் மிசைனா மேடு, சோ கீழே அப்படிங்கிறது வரணும். சோ பள்ளம் எதிர்ச்சொல்லா இருக்கு. மடி அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கறது அர்த்தம் தான், பெருமிதம் அப்படிங்கிற அர்த்தம். ஆனா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அதே மீனிங்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் தவறானதா இருக்கு. சோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோட எண்ட்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.